المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بالأحساء. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்புமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை தோழர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய பேரருளினால் அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான வடிவில் கற்றுக்கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் தொழுகையின் முக்கியத்துவம் தொடர்பாக உங்களோடு ஒரு சில தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம் என நான் ஆசைப்படுகிறேன். வழமையாக எல்லோரும் சூழலுக்கு ஏற்ப, காலத்துக்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப பல தலைப்புகள் எடுக்கிறார்கள். எல்லா பள்ளிகளிலும் கெக்கரிக்கிறார்களே என்று சொல்லக்கூடிய ஒரே தலைப்பு தொழுகைதான். அதைத்தான் நானும் எடுத்திருக்கிறேன். ஏன் இந்த தலைப்பை நான் எடுத்தேன் அப்படின்னா, நம்ம சமுதாய மக்கள் இந்த தொழுகை என்கின்ற ஒன்றை பார்ட் டைம் ஜொப்பை போன்று பயன்படுத்துகிறார்கள். ஒரு கம்பெனியில் ஒருத்தன் வேலை செய்கிறான்னா அவன் தன்னுடைய வேலையை முடித்ததன் பிறகு மேலதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசைப்பட்ட ஒருத்தன் பார்ட் டைம் ஜப் செய்ய ஆரம்பிக்கிறான். இன்னும் சிலர் நேரம் கிடைத்தால் இந்த வணக்கத்தை செய்யலாமே, நேரம் கிடைக்கும்னா இந்த வணக்கத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், செஞ்சு கொள்ளலாம். எதை மாதிரினா, பெற்றோர்களை கவனிப்பதை போன்று நண்பர்களோடு 24 மணி நேரம் கழிக்கிறான். பெற்றோர்களோடு ஆங்காங்கே லைட்டாக பேசுவதை போல இவன் இந்த வணக்கத்தை நினைத்து கொள்கிறான். எனவே தான் இந்த தொழுகையை, அதன் முக்கியத்துவம், அது எப்படிப்பட்டது, ஏன் இந்த தொழுகையை பற்றி அடிக்கடி ஞாபகமூட்டப்படுகின்றன என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களோடு சற்று உறவாடலாம் என ஆசைப்படுகிறேன். பேரன்புமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையில் 80க்கு சொச்சமான இடங்களில் இந்த தொழுகையை பற்றி அடிக்கடி ஞாபகம் ஊட்டுகிறான். இப்போ ஒரு மாதம் நோக்கக்கூடிய நோன்பை கூட ஒரே இடத்தில் ஒரே இடமாக போட்டு தள்ளிடுறான். இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் குறிப்பாக சொல்கிறான். ஆனால் இந்த தொழுகையை ஏராளமான இடங்களில் அல்லாஹ் சொல்வதன் காரணம் என்ன என்று நாங்கள் சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஏன்னா மாற்று மத கொள்கை சகோதரர்கள் கூட நம்மகிட்ட சில கேள்விகளை கேட்பார்கள். நாங்கள் எளிமைனா கடவுளை வணங்குகிறோம், மாலை ஆனோம்னா கடவுளை செஞ்சோம், ஆராதனை செஞ்சு கொள்கிறோம், ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் செய்கிறீங்களே என்றெல்லாம் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் ஏராளம் இருக்கின்றன. அதை செய்யக்கூடிய ஒருத்தனாக இருந்தால் சரியான முறைக்கு பதில் கொடுப்பான். நம்ம தான் அதில் எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் இருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் என்பதன் கருத்து கூட இந்த தொழுகையில் தான் உள்ளடக்கப்பட்டிருப்பதை நாங்கள் உணர்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு முஷ்ரிக்குக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் இடையிலான வேறுபாடு என்ன என்பதை சுட்டி காட்டுகின்ற பொழுது இந்த நோன்பையோ இந்த ஹஜ்ஜையோ
இந்த தாடியையோ இந்த ஜிப்பாவையோ இந்த தஸ்பவனையோ ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு காட்டவில்லை. மாற்றமாக எதை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் என்றால் இந்த தொழுகை என்கின்ற ஒன்றை தான் குறிப்பிட்டு மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறார்கள். ஒரு முஸ்லிமுக்கு ஒரு காபிரையும் பிரித்து காட்டக்கூடியது தொழுகை என்று சொன்னால் அப்போ தொழாத ஒருத்தனை பார்த்து காபிர் என்று இஸ்லாம் முடிவு கட்டுகிறது. அது மட்டும் கிடையாது, தொழாத ஒருத்தனை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அந்த கோப பார்வை, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய வெறுப்பு எந்த அளவு தூரம் அவனுக்கு கிடைக்கும் என்றால் தொழாத ஒருத்தனுக்கு சக்கர் என்கின்ற நரகத்தை கூட அல்லாஹ் ஸ்பெஷலாக தயார் செய்து வைத்திருக்கிறான். எனவே இப்படிப்பட்ட இந்த வணக்க வழிபாட்டை நாங்கள் உதாசீனம் செய்வது ஒரு முஸ்லிமுக்கு கலிமா சொன்ன ஒருத்தனுக்கு உகந்தது கிடையாது. ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூதா, தொழுகை மூமின்கள் மீது, அது ஆண்களாகவும் பெண்களாகவும் உள்ளடக்கப்படுவார்கள், மூமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமையாகும். அப்போ பொதுவாக இஸ்லாம் ஒரு விடயத்தை நேரம் குறிப்பிடப்பட்டதென்றால் அதற்குள் அதனை கட்டாய நிறைவேற்றியாக வேண்டும் என்று இஸ்லாம் அவனை வற்புறுத்துகிறது. இப்போ உதாரணமாக நமக்கு ஒரு நோய் வருகிறது. இந்த நோய்க்கு நாங்கள் யாரை நாடுவோம்? டாக்டரை நாடுவோம். இப்போ டாக்டர்கிட்ட நம்ம போனோம்னா அவர் ஒரு சில டேப்லெட்ஸ்களை தருவார். தந்து இதை இன்னென்ன நேரத்துக்கு நீங்கள் குடிக்கணும் அப்படின்னுவார். அதில் குறிப்பாக ஒரு டேப்லெட்டை தந்து இதை நீங்கள் 3 மணித்தியாலத்துக்கு ஒரு நேரம் கட்டாயம் குடிச்சாகணும், 3 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா குடிச்சாகணும்னா இரவு 9 மணிக்கு குடிச்சிட்டு படுக்கிறவன் 12 மணிக்கு எழுப்பி என்ன செய்கிறான்? அதை குடிக்க ஆரம்பிக்கிறான். 12 மணிக்கு குடித்தவன் என்ன செய்கிறான்? திருப்பி என்ன செய்கிறான்? 2 மணிக்கு பிறகு எழுப்பி குடிக்கிறான். ஏன்? டாக்டர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறான். இல்லைன்னா அவன் உசுருக்கு ஆபத்து. அப்போ உயிருக்கு பயந்தவன் என்ன செய்கிறான்னா டாக்டருடைய அந்த ஆலோசனை முழுமையாக ஃபாலோ பண்ணுவதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் படைச்ச ரப்புல் ஆலமீன் கொடுத்த இந்த நேரத்தை அவன் சரியாக பயன்படுத்துவது கிடையாது. ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் அல்லாஹ் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் கொடுத்த ஆலோசனை, அல்லாஹ் இட்ட கட்டளை இந்த மனிதன் என்ன செய்கிறான்? மறுத்தவனாக வாழ்கிறான். பாருங்கள், இந்த நோன்பு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்படுகிறது. இந்த ஹஜ்ஜு ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு கடமையாக்கப்படுகிறது. ஆனால் இந்த வணக்கம் எல்லாம், இந்த சட்டங்கள் எல்லாம், இந்த கோர்வை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக இந்த உலகத்துக்கு வந்து தான் கடமையாக்கப்பட்டது, விதியாக்கப்பட்டது. ஆனால் இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்ரா என்கின்ற பயணத்தை மேற்கொள்ள வைத்து, அதாவது இஸ்ரா என்று சொன்னால் இரா பயணத்துக்கு சொல்லப்படும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு பயணம் மேற்கொள்கிறார்கள். அதை கூட அல்லாஹ் தன் திருமறையில் 17ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனத்திலே அதை போட்டு உடைச்சிடறான். சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல் லதி பாரக்னா ஹவுலஹு என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன விஷயம்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து பரக்கத் பொருந்திய அந்த பைத்துல் முகத்தஸுக்கு இரா பயணமாக கொண்டு போன ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமானவன்னு சொல்கிறான். அப்போ அங்கு கொண்டு வைத்து அங்கிருந்து விண்ணுலக யாத்திரையை மேற்கொள்கிறார்கள். அப்போ அங்கிருந்து 1வது வானம், 2வது வானம், 3வது வானம், இப்படி 7 வானத்தையும் தாண்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் எழுதக்கூடிய ஓசை வரை உயர்ந்து சென்று அல்லாஹ்வோடு உறவாடி, அல்லாஹ்வோடு பேசி, அல்லாஹ்வுடைய மோஜிசாக்கள் அனைத்தையும் பார்த்து பிறகெல்லாம் 3 கிஃப்டை கொடுக்குறான். இதை உங்கள் சமுதாயத்துக்கு அப்படின்னு நல்லா என்ன செய்கிறான்? கொடுத்து அனுப்புகிறான். அதில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால் இந்த தொழுகை. இந்த தொழுகை எல்லாம் 50 வக்து கொடுக்குறான். இப்போ இந்த தொழுகை நமக்கு மட்டும் கடமையாக்கப்பட்டது நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா முன் சென்ற சமுதாயத்துக்கு இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்குது. 2ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், யா அய்யுஹன் நாஸ், ஓ மாநில சமுதாயமே, உஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் அல்லதீன மின் கப்லிக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள். அவன் யாருன்னா உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்தவனையும் படைத்தான். ஏன் வணங்கணும்னு சொன்னால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்பதற்கு அவனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த வணக்கம் என்கின்ற ஒன்று பலவாறாக பிரிந்து சென்றாலும் தொழுகை என்கின்ற ஒன்றை நாங்கள் மிக முக்கியமான வணக்கமாக கொள்கிறோம்.
ஏன்னா தொழுகை என்பது மிக முக்கியம் என்பதை இந்த பின்ன வரக்கூடிய செய்தியை வச்சு நம்ம அறிந்து கொள்ள இருக்கிறோம். என்ன செய்தின்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு 50 வக்து தொழுகையை கொடுக்குறான். இப்போ கொடுக்கப்பட்ட இந்த 50 வக்து தொழுகையையும் அல்லாஹ்வுடைய எடுத்து வருகின்ற பொழுது இடையில மூசா நபி தடை செய்கிறார். கேட்குறாரு, உங்கள் ரப்பு உங்களுக்கு என்னது தந்தான், ஏன் இறைவன் எனக்கு 50 வக்து தொழுகை தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மூசா நபி சொல்கிறாரு, சேச்சா இது சரி வராது. ஏன் சரி வராதுன்னா, எனது சமுதாயத்துக்கெல்லாம் வணக்கத்தை தந்துருந்தான், இவ்வளோ அதிகமாக தரல. எனது சமுதாயத்தை விட உங்கள் சமுதாயம் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, போய் மாற்றிட்டு வாங்க, குறைச்சிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாரு. இப்படியே இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கடைசி 5ல் வந்து நிற்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த 5 வக்தை நிறைவேற்றினா 50 வக்து நன்மை நான் தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த உடன்படிக்கையில் அல்லாஹ் பொருந்தி கொள்கிறான். பொருந்தி கொண்டதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5ஓடு திரும்பி வருகிறார்கள். மூசா நபி சொல்கிறார்கள், சேச்சா இதையும் மாற்றிட்டு வாங்க, இதுவும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இதையும் வந்து கம்மி பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாரு. அப்போ அனுப்பின உடனே இவர் சொல்கிறாரு, இதுக்கு பிறகு நான் அல்லாஹ் இது பேசி வைக்கப்படுறேன் அப்படின்னு திரும்பி வந்துடுறாரு. அப்போ இந்த 5 வக்து தொழுகையையும் யார் எப்படி எந்த முறை தொழணும் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடாக தொழுவித்து காட்டப்பட்டது. அதுதான் நாங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கும் முறை. இந்த வணக்க வழிபாட்டில் நாங்கள் குறையை ஏற்படுத்துவோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கடைசியாக சொன்ன வாசகம் ஒன்று இருக்கிறது. பொதுவாக யாராக இருந்தாலும் நம்ம வாப்பா மௌத்தா போகிற நேரத்தில் ஒரு வசியத் செய்வார். அந்த வசியத்தை நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, என்ன ரிஸ்க் எடுத்தாலும் நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக நமக்கு விட்ட கட்டளை ஆயிஷா அம்மையார் சொல்கின்ற பொழுது, தொழுகை நிலைநாட்டுமாறு அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு கொண்டிருந்தார்கள், வாயில் முழங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் உண்மையிலேயே ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரை உயிரை விடவும் நேசிப்பான் என்று சொன்னால், உண்மையிலேயே ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரை தன் உயிரை விடவும் நேசித்து அவருக்காக வாழ்வான் என்று சொன்னால், அவருடைய கடைசி வசியத்து இந்த தொழுகை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், உண்மையிலேயே கண்கள் கண்ணீரை வடிக்கக்கூடிய முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி கட்டத்தில் பள்ளிக்கு எப்படி சென்றார்கள் என்ற வரலாறுகளை நாங்கள் படித்திருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நோய்வாய்ப்பட்ட சமயத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை தொழுகையை கொடுத்தார்கள் என்றால், நாங்கள் எந்த அளவு தூரம் இதை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் தோழர்களே, தாய்மார்களே. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் எதுக்கு வந்தாலும் சலுகை கொடுப்பார்கள், தொழுகைக்கு சலுகை கொடுக்கவே மாட்டார்கள். யுத்தத்துக்கு வரவில்லைனா சரிப்போ சரிப்போ சரிப்போன்னு எல்லாரும் அனுப்பி விடுவார்கள். தொழுகைக்கு வரவில்லைனால் கடுமையாக நடந்து கொள்வார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் என்ற சஹாபி வர்றார். அவருக்கு மூல வருத்தம் வந்து கேட்குற, அல்லாஹ்வின் தூதரை எனக்கு வந்து நின்று வணங்க முடியலை, நான் இப்படியும் நோயோடு இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர், அவனுக்கு நோயா, நீ தொழ தேவையில்லை போன்று அல்லாஹ் சொல்லலை. உன்னால் தொழ முடியவில்லை என்றால், அதாவது நின்று தொழ முடியவில்லை என்றால் நீ இப்படி கையாளு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கான சலுகைகளை, நின்று தொழ முடியவில்லை என்றால் இருந்து தொழு, இருந்து தொழ முடியவில்லை என்றால் படுத்துட்டு சாய்ந்து கொண்டு தொழு என்று கூட அல்லாஹ்வுடைய தொழுகை விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்தார்கள் என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக படித்திருக்கிறோம். அது மட்டும் கிடையாது தோழர்களே, இந்த தொழுகையை விடுவதற்கான 2 சந்தர்ப்பத்தை தான் இஸ்லாம் கொடுக்கிறது. அதுவும் விடுவதற்காக கிடையாது. ஒன்று மறதி, அடுத்தது தூக்கம். ஒருத்தர் மறந்துட்டான், லுகர் தொழுதனா இல்லையான்னு மறந்துட்டான்னா ஞாபகம் வந்தோடனே நான் தொழுதாக வேண்டும். தூங்கிட்டான், லுகருடைய டைமை தாண்டி அசருக்கு எழும்புறான், அவங்க உடனே தொழணும். இப்போ இது இல்லாமல் நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வேலைக்கு போகிறாங்க, சுபஹ் தொழுவிட்டு வேலைக்கு போனாங்கன்னா லுகர் அசரு மகரிப் இஷாவெல்லாம் தாண்டி 10 மணிக்கு வந்து எல்லாத்தையும் ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுவதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இப்படியெல்லாம் இஸ்லாம் எனக்கு காட்டித்தரவில்லை. எதை காட்டித்தருன்னா, தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்றால் அந்த நேரத்துக்குள் செய்து முடிக்க வேண்டும். இல்லை என்றால் அது குற்றத்துக்குரிய காரணமாக அமைகிறது தோழர்களே, தாய்மார்களே. எனவே வணக்கம் என்கின்ற ஒன்றில் பிரதானமாக தொழுகை இருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்னும் ஒரு சட்டத்தை நீங்கள் பாருங்கள், எவ்வளவு முக்கியத்துவம் தொழுகைக்கு இருக்கு என்பதனை. அல்லாஹ்வுடைய தூதர் கண் குளிர்ச்சி தொழுகையில் இருப்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொழுகையில் மன நிம்மதி இருப்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். பாருங்கள், சூரத்துல் மஆரிஜில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான ஹுலிக ஹலுவா, சத்தியமாக மனிதன் பதட்டப்படக்கூடிய நிலையில் படைக்கப்பட்டிருக்கிறான். எதெடுத்தாலும் பதட்டப்படுவான். எனக்காண்டு வாயை புலந்து செய்வான், ஆச்சரியப்படுவான். இன்னும் ஒன்று நலவு வந்தால் பிறகு கொடுப்பதை விட்டு தடுப்பான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி பதட்டப்படக்கூடியவர்களாகவும் நலவு வந்தால் பிறருக்கு கொடுப்பதை விட்டு தடுக்கக்கூடியவர்களாகவும் தொழுகையாளிகள் இருக்க மாட்டார்கள்.
தொழுகையாளிகளுக்கு என்ன வந்தாலும் அவர்கள் சகித்துக் கொள்வார்கள், பொறுமையாக இருப்பார்கள். ஏதாவது வந்துவிட்டால் தன்னோடு இன்னொரு நண்பனுக்கு கிடைக்கும் என்ற ஆசை வைப்பார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொழுகையில் ஒரு மனிதன் நல்ல முறையில் நடப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறார். மேலும் தொழுகையை கொண்டு அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த தொழுகை இருக்கிறது மானக்கேடான அவமான கெட்ட செயலை விட்டு ஒருவனை பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொன்னார் அஸ்ஸலாத்து நூருன், தொழுகை ஒளியாகும் பிரகாசமாகும் என்று சொன்னார்கள். தொழாதவனை பாருங்கள், முகத்தில் அப்படியே நெய் வடிக்கிற மாதிரி, அப்படியே கருத்த மாதிரி போகிற நிலையை பார்க்குறோம். ஆனால் தொழக்கூடிய ஒருத்தர் முகத்தில் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் நாங்கள் பார்க்கிறோம். அவன் அல்லாஹ்வுக்காக தொழுது இருந்தால் அது கிடைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே தோழர்களே, தொழுகையின் முக்கியத்துவம் ஏராளமாக இருக்கின்றன. கடைசியாக நாளை மறுமையில் தொழுகைக்கு தான் முதலிடம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் படித்தவனுக்கு முதலிடம், பணக்காரனுக்கு முதலிடம், அரசியல்வாதிக்கு முதலிடத்தை போல மறுமையில் முதலிடம் தொழுகையாளிக்கு என்பதை நாங்கள் மறக்கலாகாது, மறுக்கவும் முடியாது. ஏன்னா அவ்வளவுமா யுஹாசபு யௌமில் கியாமத்தி, நாளை மறுமையில் முதலாவது கேள்வியாக அல்லாஹ் கேட்க இருப்பதும் இந்த தொழுகையைத்தான். அப்போ பாருங்கள் தொழுகை எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது. உலகத்தில் ஒருத்தன் முஸ்லீம் என்பதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்கான ஒரு அடையாளம் தொழுகை என்று இஸ்லாம் சொல்கிறது. கபூரில் அவனுடைய கபூரறை வெளிச்சமாக இருப்பதற்கு தொழுகை மிக முக்கியமான ஒரு காரணியாக அமைகிறது. அதே போல மறுமையில் அரசின் கீழ் நிழல் கிடைப்பதற்கும் தொழுகை மிக முக்கியமான ஒரு காரணம் அமைகிறது. கேள்வி கணக்கின் போது முதலாவது கேள்வியாக தொழுகைதான் இருக்கிறது. அந்த தொழுகை சீராகிவிட்டால் மற்ற எல்லா அமல்களும் தொடர்ச்சியாக சீராகிவிடும். அந்த தொழுகை பாலாகிவிட்டால் எல்லா இபாதத்தும் பாலாகிவிடும். சொல்லுவார்கள் தமிழில், முதல் கோணம் முற்றிலும் கோணம் என்று சொல்லுவார்கள். தோழர்களே, தாய்மார்களே, அப்ப நாம் இந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை விளங்கி இருக்கிறோம். தொழுகை என்றால் அவ்வளவு பெருமதியானது. சில பேருக்கு தொழுகையை பற்றி எந்த ஒன்றுமே கிடைக்காது, அதை பற்றி திங்க் பண்ணவே மாட்டார்கள். எப்படி என்றால் குரங்குடைய கழுத்தில் போடப்பட்ட அதுக்கு தெரியாது, பிச்சரிஞ்சிட்டு போய்கொண்டே இருக்கும். இதுதான் நம்ம முஸ்லீம்கள் மத்தியில் நடக்கக்கூடிய விஷயம். பாங்கு சத்தம் கேட்கப்படுகிறதுக்கு ஆஜராகிறார்கள் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இதா நாதைது மின ஸலாத்தி, அவர்களை தொழுகைக்காக அழைக்கப்பட்டால், அதான் விடுக்கப்பட்டால், ஹய்யால ஸலா ஹய்யால ஃபலா என்க அந்த பாங்கோசை தன் காதில் விழுந்தால், அந்த பாங்கோசையை, அந்த தொழுகையை அவர்கள் வீணாக விளையாட்டாக எடுத்துக்கொள்கிறார்கள், மடையர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தொழுகையை பொடுபோக்குத்தனம் காட்டுவர்களை மடையர்கள் என்றால் சர்டிஃபிகேட் கொடுக்கிறான் என்றால், தோழர்களே சற்று சிந்தனை செய்து பாருங்கள் தாய்மார்களே. எனவே தொழுகை மிக முக்கியம் என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். இந்த புரிந்து கொண்டதை கேட்டு அடுத்த பக்கத்தால் விடுபவன் ஞானி கிடையாது, புத்திஜீவி கிடையாது. அதை செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் சஹாபாக்கள் எல்லோரும் வணக்கத்துக்கு போட்டி போட்டார்கள் என்று பார்க்கிறோம். எந்த அளவு தூரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஜமாத்துக்கு வரவில்லை என்றால் அவனோடு கடுமையாக நடந்து கொள்ளும் விதத்தில் சொல்கிறார்கள். இந்த இடத்தில் நான் ஒருத்தரை இமாமத் நடத்துவதற்காக நியமித்து விட்டு சில பேரோடு விறகுகளை சேர்த்து கொண்டு பள்ளிக்கு ஆஜராகாதவர்கள் வீட்டோடு சேர்த்து பத்த வைத்து விடுவேன், சிறுவர்களும் பெண்களும் நோயாளி இல்லை என்றால் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தோழர்களே, வணக்கம், தொழுகை என்கின்ற ஒரு வணக்கம் மிக முக்கியமானது. நாளை மறுமையில் முதலாவது கேள்வியாக கேட்கப்பட இருக்கிறது. எனவே இந்த உலகம் நாளை மறுமையின் விதை நிலம் என்று சொன்னால், இங்கே இந்த விதை நிலத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். எனவேதான் இந்த உங்களுக்கு முன்னால் நான் தொழுகையின் முக்கியத்துவத்தோடு ஒரு சில தகவலோடும் ஒரு சில உவமானத்தோடும் உங்களை நான் சந்தித்தேன். எனவே இந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை அறிந்து இன்றிலிருந்து தொழுதால் அல்லாஹ்வுடைய அன்பு எனக்கு கிடைக்கும், தொழுதால் அல்லாஹ்வுடைய ஆதரவு எனக்கு கிடைக்கும், தொழுதால் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை விட்டு நான் தப்பித்துக் கொள்வேன் என்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நல்க விடாமல் மரணம் வரும் வரைக்கும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எம் அனைவருக்கும் இதில் உறுதியான நிலைப்பாடை தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.